நான் உங்களோட ராட்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராட்ஸில் என்ன ஸ்பெஷல் வீடியோனா, இந்த வீடியோ என்னன்றதை பார்த்தோன்னே உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பற்றின வீடியோ தான். ஆக்சுவலாக நான் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு 2 கோவில் போயிருந்தேன். ஒன்று திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கும், இன்னொன்று மகாபலிபுரம் ஸ்தலசைன பெருமாள் கோவிலுக்கும் போயிருந்தேன். பரமபத வாசலுக்கு போயிருந்தேன். தர்ஷன் சூப்பராக கிடச்சிது. நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அது அவங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி பற்றி நல்லாவே தெரியும். சகல சௌபாக்கியத்தையும் தருவது நமக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம். ஜென்ரலாகவே நான் ஏகாதசி விரதம்லாம் நான் ஆரம்பத்துலேயே நம்மளோட பக்தியுடன் ராட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பிரதோஷம், ஏகாதசி, சங்கடார சதுர்த்தி எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ சகல சௌபாக்கியத்தை தரும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பற்றி திருப்பி நான் இதில் சொல்ல போகிறேன். மார்கழி மாதத்தில் வரும் பண்டிகையில் மிக மிக சிறப்பானது வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் இந்த ஏகாதசிக்கு முக்தி ஏகாதசி, மோக்ஷ ஏகாதசி, முக்கோடி ஏகாதசி, இருக்கிறதுல பெரிய ஏகாதசி அப்படின்னு நிறைய பெயர்கள், பல பெயர்கள் உண்டு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதுக்கு முன்னாடி தினமே பார்த்தீங்கன்னா தசமி நாளில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும். ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அப்புறம் இறைவனை வந்து நீங்கள் வழிபாடு செய்து கோவில் போகலாம். கோவில் போயிட்டு சுவாமி பார்த்துட்டு தான் பரமபத வாசல் போயிட்டு வரலாம். இல்லை அதுக்கு சில கோவில் அதெல்லாம் இல்லை, நம்ம அது பக்கத்தில் இருக்கிற கோவில் அது இல்லை அப்படின்னா பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த விரதத்தை தொடங்குறதுக்கே நீங்கள் வந்து இறைவனை வழிபட்டுட்டு வரணும். ஏகாதசி திதி முழுவதும் நம்ம வந்து உணவு உட்கொள்ளாமல், அதாவது உணவு சாப்பிடாம இருக்கிறது தான் வந்து உத்தமம். ஏகாதசி விரதத்துக்கு ஃபுல் டே சாப்பிடாம இருக்கிறது தான் உத்தமம். ஆனால் இப்போ நிறையா பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது. ஏன்னா மாத்திரைலாம் மெடிக்கேஷன்ஸில் இருப்பா, மாத்திரைலாம் போட்டுருப்பா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவால நம்ம அந்த தொந்தரவு பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் வந்து பழம் எடுத்துக்கலாம். பழம் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. கோதுமை சில பேர் சேர்த்துக்கிறா, சில பேர் கோதுமை ரவை கஞ்சி சாப்பிட்றா. அப்படி இல்லைனாக்கா அந்த இது என்ன சொல்லுவா, ஜவ்வரிசி சம்மந்தப்பட்ட கஞ்சி, ஜவ்வரிசி கஞ்சியோ அதில் பழங்கள் சேர்த்துண்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதை கடைப்பிடிக்கிற. ஒவ்வொருத்தர் வந்து பலகாரம் ஒரு வேளை பண்ணிட்டு மற்ற 2 வேளை சாப்பிடாம இருப்பா. ஸோ அவளோட இது தான். நம்ம வந்து எதையுமே இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அவ உடம்புக்கு ஏற்ற மாதிரி, அவ ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். குளிர்ந்த நீரை நீங்கள் வந்து குடிச்சுட்டே வரலாம். துளசி ஏகாதசிக்கு பறிக்கக்கூடாது, முன்ன நாளே பறித்து வச்சுட்டு துளசி நீர் நீங்கள் போட்டு வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை கூட நீங்கள் பருகின்றே வரலாம். ஏகாதசி விரதம் போது எந்த காரணத்தை கொண்டும் துளசி